அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் மருத்துவ சேவை விமானம் விபத்திற்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். அரிசோனாவில் உள்ள ஷென்லே விமான நிலையம் அருகே விமானம் விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்தது. சிறிய ரக மருத்துவ சேவை விமானம் ஒன்று மருத்துவமனையில் இருந்து நோயாளியை ஏற்றிச் செல்லும் வழியில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் விமானத்தில் இருந்த 4 பேரும் இறந்துவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் கடற்கரை அருகே கட்டிடத்தின் அருகில் தீப்பற்றி புகை வெளியேறியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். இதனிடையே ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தீ 90% அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. That's close. ஜப்பானின் ஹிரோஷிமாவில் அமெரிக்கா அணுகுண்டு வீசிய 80வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஹிரோஷிமா நினைவு சின்னத்தில் ஜப்பான் பிரதமர் ஷிகெரு இஷிபா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். 120 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களைச் சேர்ந்த சர்வதேச விருந்தினர்கள் உட்பட சுமார் 55,000 பேர் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை அனைத்து நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என ஜப்பான் பிரதமர் வலியுறுத்தினார். ஆயிரத்து 1945ஆம் ஆண்டு ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் அணுகுண்டு வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதில் ஹிரோஷிமாவில் மட்டும் சுமார் 78,000 பேர் கொல்லப்பட்டனர். அதே ஆண்டு இறுதியில் கதிர்வீச்சு பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1,40,000 தாண்டியது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.